இது வெட்கத்தின் கண்ணீர்தான் பிரபு. நீங்கள் உங்களுடைய அன்பை பணயம் வைத்து உங்களுடைய கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் அந்த சாகர் ராஜன் உங்களை பார்த்து ஏளனம் செய்கிறான். நாராயணர் என் முன்னால் கை கட்டி நின்று கொண்டிருக்கிறாரா? இந்த அற்புதமான நிகழ்வு என் இதயத்திற்கு சுகத்தை அளிக்கிறது. அவன் செய்யும் அநியாயங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் தான் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் தலையிட்டு விட்டேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள் பிரபு, என்னை மன்னித்து விடுங்க. பக்தியில் உணர்வுகளை பார்க்க வேண்டும் கருடா. சாகர ராஜனுடன் நீ நடந்து கொள்ளும் விதம் உச்சிதம் அல்ல. ஆனால் உன்னுடைய எண்ணம் உலக நலனை சார்ந்தே இருந்தது. அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. சொல்லப்போனால் உன் பக்தியைக் கண்டு நான் மகிழ்ந்து போனேன். அப்படி என்றால் பிரபு, உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்கு அளியுங்கள். என் சகோதரன் சேஷநாகனைப் போலவே நானும். காலம் வரும் வரை காத்திரு கருடா. சேவையோ உழைப்போ அல்லது பக்தியோ அதற்கான பலன் சமயம் வரும்போதே கிடைக்கும். நாராயணரே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம் பிரிதலின் வேதனையை நீங்கள் தீர்ப்பீர்கள் என்று. யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் மகளே? நாராயணன் எங்கிருக்கார்? லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் நாராயணரும் இருப்பார். அவர் வருவது ஒரு கனவாகவே இருக்கப் போகிறது. இனி நாராயணன் வரப்போவதில்லை. அவரும் தேவர்களும் துர்வாசகர் மாமுனிவர் சாபத்திற்கு முன்னால் மண்டியிட்டு விட்டார்கள். உன்னை காப்பவன் அங்கு தோற்று போய்விட்டான் ஸ்ரீ. என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன் தந்தையிடமே கேள். அவர் அங்குதானே சென்றார், நாராயணரையும் தேவர்களையும் சந்திப்பதற்கு. உன்னை பற்றி பேசுவதற்கு சென்றார். செல்வங்களை இழந்த தேவர்கள் அசுரர்களுக்கு அடிமையாவதை பற்றி யோசிக்கிறார்கள். எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. இதோ பார், கர்மாவே செய்யவில்லை என்றால் பின்பு தேவலோகம் எவ்வாறு வளம் பெற முடியும்? தேவர்களுக்கு உதவி செய்வது நாராயணரின் கடமையாகும். தேவர்கள் செல்வங்களை இழந்து செழிப்பில்லாமல் வாழ ஆரம்பித்தால் பிறகு நாராயணனால் லக்ஷ்மியை எவ்வாறு அடைய முடியும்? எனக்கு உன் வேதனை புரிகிறது. ஆனால் இதுதான் சத்தியம். கண்டிப்பாக இருக்காது. தேவகணங்கள் கர்மாவை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அதோடு நாராயணரும் லக்ஷ்மியை இழக்க மாட்டார். ஆனால் இதுதான் சத்தியம். தேவர்கள் நம்பிக்கையையும் செல்வங்களையும் இழந்து விட்டார்கள். இதற்கு மேல் காத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை மகளே. உனது கடந்த காலத்தை மறந்துவிடு. நாராயணனை மறந்துவிடு. நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், அது நியதி. அதோடு வாழ்க்கையில் முன்னேறித்தான் போக வேண்டும். நடந்தவைகளை மறக்க முயற்சி செய். உன்னுடைய எதிர்காலத்தை நீ புதிய கோணத்தில் பார் மகளே. நாங்கள் தாய் தந்தையராக இருந்து எங்கள் கடமையை செய்வோம். எங்கள் மகளின் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் யோசிப்போம். நீ எதற்கும் கவலைப்படாதே.
என்னை மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னியுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். பாதாள மன்னா, நிறுத்துங்கள். சந்தோஷப்படும் மூர்க்கா, உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துள்ளேன். நண்பா, என் நண்பனே, அப்படி என்னதான் அவசரம்? என்னுடைய நண்பர் என்னை சந்திக்க இங்கு வந்திருக்கிறார். உதவி தேவையில்லை. உங்களுக்கு லட்சுமி தேவியை விவாகம் செய்து வைக்கும் எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிறேன். அவள் லக்ஷ்மி சாகர ராஜா, அவளை சூழ்ச்சி செய்து அடைந்துவிட முடியாது. உலகை இயக்கிக் கொண்டிருக்கும் நாராயணனை வெற்றி கொள்ள இயலாது. லக்ஷ்மி தோல்வியடைய மாட்டார். ரிஷி துர்வாசகரின் சாபத்தால் நாராயணர் செல்வத்தை இழந்து விட்டார். அவரால் எதுவும் செய்ய இயலாது. தேவி லட்சுமியினாலும் செய்ய இயலாது. உலகத்திற்கு வந்திருக்கும் சங்கடம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க காத்திருக்கிறது. நான் சொல்வதை கேளுங்கள். தேவியை விவாகம் செய்து கொள்ளுங்கள். பாதாள ராஜா, ஒருமுறை தேவி இந்த பாதாள உலகத்திற்கு வந்துவிட்டால் திரும்பி போகவே இயலாது. மேலும் நீங்கள் வரம் பெற்றவராவீர்கள். உங்கள் இச்சையின்றி இந்த பாதாள லோகத்திலிருந்து யாரும் எதையும் கொண்டு போக இயலாது. அப்படி இருக்க நாராயணர் எப்படி தேவி லட்சுமியை அழைத்துச் செல்லுவார்? சரியாக சொன்னீர்கள். விவாகத்துக்கு தயாராக இருக்கிறேன். நாராயணா, இந்த சமுத்திரத்தை கடைய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நான் லட்சுமி தேவியை விவாகம் செய்து வைத்து விடுவேன். அவரை நிரந்தரமாக பாதாள லோகத்திற்கு நான் அனுப்பி வைத்து விடுவேன். நீ தொடர்ந்து இந்த பார்க்கடலை கடைந்து வா. இறுதியில் மண்ணை தாண்டி வேறெதுவும் உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. ஸ்ரீயை அடைந்தே தீருவேன். உறுதியான நம்பிக்கை இருந்தால் அதற்கான மார்க்கமும் கிடைத்தே தீரும். இருந்தாலும் பிரபு, சக்தி மற்றும் செல்வங்களை இழந்த தேவகணங்கள் இந்த விசாலமான சாகரத்தை எவ்வாறு கடையப் போகிறார்கள்? பிரச்சனைகள் நம் கண்களுக்கு முன்னால் வந்தால் முதலாவதாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகே ஒத்துழைப்பை நாட வேண்டியிருக்கும். பிரபு, நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். எங்களுக்கு உதவவும் வேறு யாரும் இல்லை. நண்பர்கள் வேண்டாம், ஆனால் சத்துருக்கள் இருக்கிறார்கள். நாம் அசுரர்களிடம் உதவி கேட்க வேண்டும். அவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களின் உதவியை நாம் ஏற்கவும் கூடாது பிரபு. இந்திரதேவா, அமைதியோடு நம்பிக்கை வையுங்கள். பிரபு, தேவர்கள் ஒருவேளை ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அசுரர்கள், அவர்கள் ஏன் நமக்கு உதவி செய்ய வேண்டும்? ஆம் நாராயணரே, சக்தியுடன் சேர்ந்து பலியிடும் சொர்க்க சிம்மாசனமும் இருக்கிறது. அவன் மீண்டும் ஒரு முறை நம்மை அவமானப்படுத்த முயற்சி எடுப்பான். பிராயச்சித்தம் என்று ஒன்று வந்துவிட்டால் தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சந்திரதேவா, இந்திரதேவா, ஸ்ரீயை மீண்டும் அடைய நாம் அவர்களுடைய உதவியை நாட ஓர் மார்க்கத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். பிரபு, அவர்களின் ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? அமிர்தம்.
நான் அறிவேன் நாராயணரே. நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் என்னை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று கடைசியாக இவர் இந்த கல்லோடு பேசிக் கொள்ளட்டும். நாளை விடிந்தவுடன் என் நண்பன் பாதாளத்தின் அரசன் நிச்சயம் இங்கு வந்து விடுவான். இவருடைய விவாகத்தை அவனோடு நடத்தி விடலாம். நல்லது. மகளே, நீ வந்ததிலிருந்து வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறாய். நீர் ஆகாரம் எதுவும் எடுப்பதில்லை. சிறிது ஆகாரம் எடுத்துக்கொள். என்னுடைய பசி, என்னுடைய சுகம், இது எல்லாமே நாராயணரிடம் இருக்கிறது தாயே. உனக்கு பசி இல்லை என்றாலும் இந்த அம்மாவிற்காக கொஞ்சம் சாப்பிடு. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாய். என் தாய்மைக்கு மரியாதை கொடுப்பேன் என்றிருந்தாய். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கொஞ்சமாவது சாப்பிடலாம் அல்லவா? நான் இப்போது சாப்பிடவில்லை என்றால் அவரும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டார். பிரபு, அன்னைக்கு நெல்லிக்கனி மிகவும் பிடிக்கும். நீங்கள் உண்பதற்கு மனமில்லை என்று எனக்கு தெரியும். அதே நேரத்தில் உங்களது இருவர் மனமும் ஒன்றாக இருக்கும் விஷயமும் எனக்கு தெரியும். அதனால் என் மனம் சொல்கிறது, இங்கு இதை நீங்கள் உண்பதால் அங்கு அவர்களுக்கு பசி ஆறும். இதை நீங்கள் இங்கே உண்பதால் அவர்களுக்கு அங்கே பசியாறும். உஷாராக இருங்கள். நாராயணன் நம்மை தேடி இங்கு வந்து விட்டார். வணக்கம் அசுர ராஜா. அசுரமாதா திதி, சொர்ணபானு, உங்கள் ஒழுக்கத்தை காட்டுங்கள். மரியாதை கொடுத்து எழுந்து நிற்பதோடு இவர்களை வணங்குங்கள். வணக்கம் நாராயணா. வரவேற்கிறேன் நாராயணா. இங்கே என்ன நடக்கிறது அசுரமாதா திதி? நாம் சொர்க்கலோகத்தை கைப்பற்றிய விளைவாக சூரிய தேவன் மேற்கிலிருந்து உதிக்கிறானா என்ன? நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? இதோ நாராயணனே வந்திருக்கிறார். எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரிதானே நாராயணரே? காரணம் இருக்கிறது, ஆனால் அது உதவியின் காரணமாக இருக்கிறது. உதவி என்பதை சரிசமமானவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஒன்றுமில்லாத தேவர்களுக்கு பலசாலி அசுரர்களின் உதவி தேவையா? நம்ப முடியவில்லையே. சிருஷ்டியில் எது வேண்டுமானாலும் நடக்கும். அதற்கு வாய்ப்புள்ளது ஸ்வரபானு. எனக்கு தெரிந்து நீயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறாய். அசுர மாதா தித்தி, தாங்கள் புத்திசாலி.
ஒத்துழைப்பிற்கான காரணத்தை தாங்கள் கேட்டுவிட்டால். நாராயணா, என்ன இது? ஒத்துழைப்பு என்ற பெயரில் ஏதாவது சதி திட்டம் போடுகிறீர்களா? நான் கூறப்போகும் விஷயத்தை கேட்டுவிட்டு முடிவெடுங்கள். அசுர ராஜா பலி, அதாவது மகாபலி, ஒரு ராஜாவாக பலமிழந்த தேவர்களின் கோரிக்கையை கேட்க மாட்டீர்களா? ராஜ மரியாதை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு கேட்காமலேயே முடிவெடுப்பீர்களோ? உதவி கேட்டு நம்மை ஒருவன் நாடி வந்திருக்கிறார். அசுரராஜன் மகாபலி கண்டிப்பாக கேட்பான். கூறுங்கள். சமுத்திர மந்தனத்திற்காக தங்களுடைய உதவி தேவை. அற்புதம் நாராயணா. அதாவது கோரிக்கை என்ற பெயரில் இது ஒரு சதி திட்டம்தான். கடலுக்கு அடியில் உங்கள் லக்ஷ்மி சென்றிருக்கிறாள். அவளை மீண்டும் சந்திக்க வேண்டுமா? நாராயணா, லக்ஷ்மி கிடைத்து விட்டால் அனைத்து தேவ கணங்களும் செல்வந்தராவீர்கள். அதோடு உங்களுக்கு சக்தி கொடுப்பாள். அப்படி இருந்தாலும் அவளை மீண்டும் அடைவதற்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா? இந்த அசுரர்கள் நாங்கள் உனது கோரிக்கையை ஏற்க மறுக்கிறோம் நாராயணா. கோரிக்கையை கேட்காமலேயே முடிவெடுப்பது தங்களுடைய தகுதிக்கு சரியல்ல மாதா. அந்த மந்தனத்தால் எனக்கு என்னுடைய மனைவி லக்ஷ்மி மட்டுமல்ல, அமிர்தமும் கிடைக்கும். அமிர்தம்? இதில் வருத்தமான விஷயம் என்னவெனில், கோரிக்கையை முழுமையாக கேட்காமலேயே முடிவெடுக்கிறீர்கள். செல்வம் வாருங்கள். எங்கே செல்கிறீர்கள்? இன்னும் நான் என்னுடைய முடிவை கூறவில்லை. மகாபலி, கூறுங்கள். நிச்சயம் அசுரராஜா, தாங்களும் நன்கு அறிவீர்கள். அதாவது காலம் காலமாக நமக்குள் பகை இருந்து கொண்டேதான் வருகிறது. சில முறை தாங்கள் ஜெயிக்கிறீர்கள், சில முறை நாங்கள். அதோடு இந்த விளையாட்டு சக்தி சம்பந்தப்பட்டது. இன்று உங்களிடம் உள்ளது, நாளை எங்களிடம் இருக்கும். சில நேரம் நீங்கள் வதம் செய்கிறீர்கள், அதுபோல நாங்களும் உங்களை வதம் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு முறை, ஆமாம், ஒரு முறை அமிர்தத்தை பெற்றுவிட்டால் அனைத்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் குடித்து அமரராகி விடுவார்கள். அதன் பிறகு யார் தேவர்கள், யார் அசுரர்கள்? நன்றாக சிந்தித்துப் பாருங்கள். நம்மால் தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இன்று வரை இந்த தேவ கணங்கள் சதி திட்டம் தீட்டிதான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றோ சத்ரு மேல் ஏன் இவ்வளவு கருணை நாராயணா? மாதா திதி, தாங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். யாருடனும் எனக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது. சமநிலையை காப்பது ஒன்றே என் கடமை. சமநிலைக்கு எதிராக நடந்து கொண்டு விட்டால் அவர்கள் என் சத்ருவாகி விடுவார்கள். இன்றும் அந்த சமநிலையை சமன்படுத்தவே வந்துள்ளேன்.
நாம் தவறு செய்துவிட்டோம். தேவர்கள், உங்கள் எண்ணம் சரிதான். இந்த மந்தனத்தினால் அமிர்தம் கிடைக்குமென்றால் நமக்கு எதற்கு அசுரர்கள் உதவி? இப்போது மந்தனத்தை தேவர்கள் மட்டுமே செய்வார்கள். அதோடு அமிர்தத்தையும் தேவர்கள் மட்டுமே அடைவார்கள். நான் என் கடமையை புரியவே வந்துள்ளேன். நாராயணன் சமநிலையை பாராமல் பாரபட்சம் பார்த்துவிட்டான் என்று உலகம் கூறிவிடக்கூடாது. சந்தர்ப்பம் கொடுப்பது எனது கடமை. அதை நிராகரிப்பது உங்களுடைய நியதி. வருகிறேன் அசுர ராஜா.